கம்பையும் வருஷனையும் பார்க்கும்போது அந்த காலத்து ஔவையார் பாட்டி எனக்கு கண் முன்னாடி வந்துட்டு 0-1 மாதிரி நல்லா புது பொண்ணை ஃபர்ஸ்ட் இயர் கூட்டு போறப்ப ஜாலியா கூட்டு போயிட்டு நீ. என்னதான் என் தங்கச்சிடா அடிக்காதடா. அங்க guys come on the floor. கண்ணு தெரியாதவங்க கூட வச்சு சோப் பண்ணிடலாம், அந்த ஆங்கருங்களை வச்சு சோப் பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆண்மகன்கள்லாம் தங்களுடைய திறமையை காமிச்சாங்க. என்கிட்ட கொடுப்பா, பயங்கரமா நாங்க அடிச்சு உடைப்போம், எத்தனை பேர் மண்டையை உடைச்சிருக்கோம். அது மாதிரிலாம் இந்த மாதிரி பல்வேறு திறமைகள் அடக்கிய நம்முடைய ஐபிசி ஃபீமேல் ஆங்கர்ஸும் இப்போ கண்ணை கட்டிக்கிட்டு இந்த பானைகள் எல்லாம் உடைக்க போறாங்க. வாங்க கமான். ஐபிசி தமிழுடைய லேடி ரீட்டா, ஜான்சி ராணி, பிவி சிந்து என்று அழைக்கலாம் படல. அது மாதிரிலாம் அவனும் ட்ரை பண்ணிட்டு பெண்கள்லாம் மட்டும் நீ இவ்வளவு பில்டப் கொடுப்பீல்ல, ஆம்பளை பசங்க எங்கடா மதிக்கிற? எட்டிடி மிதிச்சேன்னு அந்த மாதிரி இருக்கணும். ஆமா, இந்த கம்பையும் வருஷனையும் பார்க்கும்போது அந்த காலத்து ஔவையார் பாட்டி எனக்கு கண் முன்னாடி வந்துட்டு இல்ல 0-1 மாதிரி இருக்கு. ஆமா 10 மாதிரி இருக்குது. அடுத்ததான் வந்து இந்த கேமை விளையாடுறதுக்காக வருஷனி தயாரா இருக்காங்க. கூடுங்க கண்ணை கட்டிட்டு இப்ப பாரு, பானை இல்ல 10 பேர் மண்டையை உடைக்கிறேன்னு தயாரா இருக்காங்க. அதை பார்க்க போறோம். மேக்கப் கிடையாது, ஒன்றும் பயப்படாத. ஓகே ரெடி? நேரா போ. நேரா இல்ல, நேரா நேரா நேரா. அப்படியே லெஃப்ட் ஸ்ட்ரைட்டா போ. என்ன ரைட் 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 ரைட். உனக்கு ரைட்ல போ. நீ போ. சொல்லி தரணும்டா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மேல தூக்கு. லெஃப்ட்ல நேரா நேரா மேல கீழ கீழ ரைட் 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 லெஃப்ட் போ லெஃப்ட் போ லெஃப்ட் போ லெஃப்ட் போ லெஃப்ட் போ. தரா 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 தரா. நம்ம ஒலிம்பிக்ல சேர்க்கலாம்னு நினைக்கிற இந்த உரியடி கேமை நம்மளுடைய வருஷனி வந்து விளையாடி இருக்காங்க. அதோட அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து நீங்க பாத்துருப்பீங்க, நான் டச் பண்ணேன். தமிழ்ல ஆனா இருங்க ஆனா ஏன் அதை அடிக்கல நிஜத்துல வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப இலகிய மனசு. நம்ம அடிச்சு ஒரு பானை உடைஞ்சு மனசு உடைஞ்சிரும் எனக்கு. சரி, அதனால வந்து நான் இதை வேண்டாம் அப்படின்னு. பானை உடைச்சாதான் மனசு உடையும், மண்டையெல்லாம் அடிச்சா வராது. அதனால அவங்க பக்கமே போல. அதை விடு, உனக்கு ஏன் சித்தார்த்து மட்டும் கரெக்டா கமெண்ட் கொடுத்துருங்க. அவர் எங்க டீம்மேட்ல. அவனை வந்தே ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கோலை போட்டு மீட்டே பண்ணேன். அதுக்குள்ள டீம்மேட் ஆயிட்டீங்க. அடுத்ததான் தொடர்ந்து போலாம் போங்க, துண்டு கொடுத்துருப்பாங்க. வர்ஷினியை தொடர்ந்து இவங்க அமைதியா இருக்கிறத பார்க்கும் போது எல்லாருக்கும் சாந்த சொருபி. இவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அமைதியின் உருவம், ஒரு சிற்ப சிலை அப்படிலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். இந்த ஆயக்கலைகள் 64 65 கலையும் ஒழித்திருக்கேன். மீனாட்சி அவர்களை இங்க தாழ்மையுடன் அழைக்கிறேன். எனக்கு ஒரு டவுட். எனக்கு 64 தெரியும், அந்த ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு நீங்க கேட்டு சொல்லுங்க. 65வது கலை வந்து இப்ப அவங்க படிப்பாங்க, கவிதையா மலர்ன்ற ஒரு ஷோவை பாடுற வரைக்கும் கொண்டு இருந்த ஒரு ஆங்கர் வந்து நம்ம மீனாட்சி அவர்கள். நீங்க பானையை உடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பானையை வச்சு எதனா ஒரு கவிதை சொல்லுங்க. பெண்ணே, உன்னை சந்திப்பேன் என்று நான் நினைக்கவில்லை, உன்னோடு காதலில் வீழ்வேன் என்று எதிர்பார்க்கவில்லை, எனக்கு காதல் கவிதைகள் எழுத வரும் என்றும் நான் நம்பியதில்லை, இவை அத்தனையும் நடக்கையில் இவை அனைத்தையும் சொன்ன காதல் தேவதையே, உன்னை நினைக்க எனக்கு நேரம் இல்லை, காதல் என்பது புவி ஈர்ப்பு விசை போன்றதே, காதல் இல்ல யாரையோ கவிதைனா ரெண்டுல இல்ல இல்ல கவிதை சொல்லணும்னா கடவுள் வாழ்த்து சொல்றீங்க. எப்ப கவிதை சொல்றீங்க? கவிதைனா 2 லைன்ல சொல்லணும். பானை உடைக்கணும், கமான் அண்ட் டேக் இட் திஸ்.
ரைட் போலாம் போலாம் அப்படியே போங்க அப்படியே போங்க அவ்வளவுதான் லெஃப்ட் ஒதுங்க ஸ்டேரிங்க ஓடி லெஃப்ட்ல ஓடி இங்க வா கரெக்ட்டா இருக்க அப்படியே அடி கரெக்ட் 2 1 3 அடிங்க ரைட் அடுத்ததா விளையாடுறதுக்காக காயத்ரி அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். வா வாங்க புரட்சி தலைவி இதே தெய்வம் சின்னம்மா அவர்களே வருக வருக என்று அழைக்கின்றோம். சொல்லுப்பா தம்பி பேசுப்பா என்னப்பா இல்லம்மா அடுத்த கேம் நோ டாக் ஒன்லி கேம். ஓகே பிரஷ் பண்ணலையோ அதுதான் பழைய ஜோக்கா சொல்லாத எல்லாம் சார் ட்ரைனிங் ஆம்பளா சார் அடுத்த கேம் வந்து நம்ம ஐபிசி ஸ்டார் பொங்கல் ஸ்பெஷல் விளையாட போறோம். அது என்னன்றத இப்ப பாக்கலாம். நம்ம ஐபிசி ஸ்டார் பொங்கல் ஸ்பெஷல் அடுத்த ஷோ அடுத்ததா விளையாட போறது யாருன்னு பாத்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷல் ஐபிசி ஸ்டார்ஸ்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல போறோம். காயத்ரி தன்னுடைய ஆங்கர் பணியை இந்த வருஷத்தோட 33வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறாங்க. எல்லாரும் கையெழுத்து கொடுங்க. சூப்பர் 33வது வருஷம். அம்மா நீ 36ல எனக்கு முன்னாடி 3 ஐயோ போலாண்டடி பிறக்கும் போதே அவங்க அம்மா மைக்க கொடுத்து ஹாஸ்பிடல்ல இருந்து இறக்கி விட்டாங்க. ஹாஸ்பிடல்ல ஃபர்ஸ்ட் ஈவென்ட் பண்ணாங்க. அப்படியே இறங்கி போயிட்டு ஃப்ரீ கேஜ்ல ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிடல்ல நீ தான கம்பவுண்டர் சூப்பரா இந்த மாதிரி பல மொக்கை கவிதைகள் மொக்கை ஜோக்குகள் எங்க இருந்து எடுக்கறீங்க? சொல்லி கொடுத்தா இந்த சீனியர் இந்த மாதிரி பல மக்களை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்க ஒரே ஒரு சிரிக்க வைக்க எப்படி மக்கள் இந்த மாதிரி ரோடிங்க எப்படி பேசணும்ன்ற ஒரு சொல்லி கொடுத்தீங்க சார். ரெண்டு பேரும் தனியா போய் பேசுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கினேன். யாருன்னா ஒரு முகம் தெரியாதவர்களை ஆக்டர்களை கண்ணு தெரியாதவங்க கூட வச்சு ஷோ பண்ணிடலாம். அந்த ஆங்கருங்களை வச்சு ஷோ பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கினேன். ஓகே அடுத்ததா வாமா. பேர் தெரியாதுல்ல அதை முன்னாடி கேட்டிருக்கோம். அதை கேட்கறது கிடையாது. இல்ல எப்படி இருந்தாலும் தமிழ் பேர் தான் இருக்கும். அது எதுக்கு தனிமைப்படுத்திட்டு ராணா இது தமிழ் பேரு. ஐயோ இது தமிழ் பேரு இல்லடா. நல்ல ஒரு பாகுபலியில ஒரு நடிச்சிருக்காரு. நல்ல ஒரு பேர் ராணா TRW முறுக்கு கம்பிகளுக்கு வச்சிருக்காங்க. அது மாதிரி வந்து நிறைய கலாச்சாரத்தோட கம்யூனிகேட். அடுத்தது வந்து இந்த உரியடியில வந்து ராணா வந்து கலந்துக்க போறாங்க. நில்லுங்கன்னா பின்னாடி யார் நிக்கிறாங்க முன்னாடி யார் நிக்கிறாங்க பாக்குறது. சேரோட்டக்காரன் லாரிக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி நின்றது வந்து ராணான்ற ஒரு பெயர் வந்துடுறது. அழகான பொண்ணு அரபியில. ராணானா அழகான பொண்ணு அரபியில. இங்க அது அரபி நாடு. சவுதி பக்கம் போக வேண்டியது. இங்க எதுக்கு வந்த? போர் அடிச்சதுன்னு வந்தேன். போர் அடிச்சு போர்ல எப்படி போகுது? எப்படி நல்லா பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா தம்பி. அப்பவே ஆனா இந்த எல்லார் வீட்லயும் நீ இதுதான் கேட்டுட்டு இருக்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அது ஒண்ணு இல்ல ஏக்கம். வயசு பிரச்சனை இல்ல. கடைசி வரைக்கும் இதுக்கு ஆகவே ஆகாது. பாத்துக்க இங்கதான் உனக்கு செட் ஆகும்.
நல்லா புது பொண்ணை ஃபர்ஸ்ட் நைட் கூட்டு போறப்ப ஜாலியா கூட்டு போயிட்டு நீ அடிச்சு மண்டகண்டெல்லாம் திறந்து விட்டுருவோம் உனக்கு பாத்துக்க. என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சிடா அது. டேய் நடிக்காதடா, அதை கட்டும் போது தங்கச்சி நீ சொல்லல. நீ லெஃப்ட்ல போ. அதான் உருடி அடிக்கிற நிறைய வித்தைகளை நீங்க வந்து ஒரு ட்ரிக் எல்லாம் பாத்திருப்பீங்க. இங்க பாத்தீங்களா வடபழனி சிக்னல்ல 1 இயர் கண்ணு தெரியாதவங்களா இருந்து பிச்சை எடுத்துருக்காங்க. தடவிட்டே போறாங்க. அப்பா பண்ணாரப்பா என்ன நீ இல்ல ஒண்ணு இல்லம்மா, கண்ணை திறந்தாலும் இப்படிதான் தடவிட்டு தான் போக போல. ஒண்ணுல கண் பார்வை கோளாறு. நம்ம ஐபிசி ஸ்டார்ஸ் பொங்கல் ஸ்பெஷல்ல வந்து ஆண் மகன்கள் வந்து பாத்தீங்கன்னா 3 பேருமே பானையை உடைச்சி அவங்க தான் வீரமானவர்கள். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அவங்க கண்ணை கட்டவே இல்லை. நீங்க யாருமா ஆம்பளை பசங்க நாங்க சைக்கிள் ஓட்டணும், நீங்க ஓட்டுறீங்களா? புடவைல கட்டிட்டு ஓட்ட முடியாது. ஐயோ இல்லன்னா சுடிதார் போட்டு தான் கூட சுத்தி அடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அடிப்போம். பெண்கள் என்னதான் உடைக்கலனாலும் அவங்க வந்து அராஜகத்தை கையில எடுக்காதீங்க. இங்கதான் அவங்க வந்து அடிக்க மாட்டோம். அந்த வன்முறைகள்லாம் இல்லாம இருந்தாலும் வீட்டுல போனா அடி வெளுக்குறாங்க போகுது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுலமா செம்மட்டி வாங்குறாரு போகுது. வீட்டுல தெரியுது தடவி நம்ம அடிப்ப போகுது. இருந்தாலும் ஐபிசி ஸ்டார்ஸ் பொங்கல் ஸ்பெஷல் அடுத்ததா என்ன கேம் பார்க்க போறேன்றத இந்த மாதிரி கோமாளித்தனத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். ஒரு டெட் பாடியை தூக்க 4 பேர் தேவைப்படுற மாதிரி இந்த பாடியை தூக்க ஒரு 4 பேர் தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். So please come 4 boys.